மகின்றோனை ஆடிய ஈசனே அருளிய புற்றீரனே அண்டி மகின்றோனை ஆடிய ஈசனே அருளிய புற்றீரனே சண்டி விநாயகா தொண்டி கணபதி சண்டி விநாயகா தொண்டி கணபதி சண்பனங்காற்றருள்வாய கிண்டீரம்பர ஆனந்த தாண்டவ கவிகளும் நானும் பாட வாகிட்டார வேணோ என்னம்மா வாகிட்டார வேணோ என்னம்மா மாலை அம்பிகையே அழகு மக மாயாண்டி அவன் மாண்டவனும் நிம்பதற்கு மையான கரை சென்ற இறந்த வேணா உண்பதற்கு சுடலாயிடுகாடு போன மாயாண்டி மையானத்தில் விளையாடுதா ஆடி காலில் நல்ல பெரும்போலைய சுடல காவலில் நேராந்தானே அவன் கொல்ல ஓட வேணும் ஏமான்றவாரி பெரும்புலைய நாலு பொறிமாட்ட பற்றி வார நாலு பொறையறையும் அழைச்சி வார கொட்டர கரையதற்கு வந்துட்டாரே குமரி பகவரிய வாசலில அச்சாமன் நல்ல நேரம் போல அன்னங்காளி புலையாவையம் பொழுதா அம்மா அம்மா அவையம் போட்டு அழைக்கிறா இருந்து தலைதாயாலும் அம்மை அவசரமாக கால எடா யாரடவைய போயால இந்த சாமன் நல்ல நேரம் போல ஏடா சத்தம் போட்டது யாரடவா போட்டி அழைத்தாரு அம்மை பகவதியாகும் போது அண்ணங்காலி புலையம்மான்றவாறு
அதுக்கு என்ன சொல்லுகிற எந்த என்ன யாருன்றதா என்னதாம்மா அம்மா எந்த மேரு பெரும்போராய என் ஊரு தாங்களே அம்மா என் ஒரு நந்தமுணல் ஊரு தானே நான் ஒரு புலையருக்கும் தலைவன் தானே புலையம்மான்றவாறு அம்மா என்னுடைய மகளாவாலும் அவளுக்கு தங்க நகை போட்டு பார்க்க ஆனா தகுந்தது ஒரு பொருள் இல்லை நான் பெத்தமா ஒரு மகளான வேலை நான் திருப்பூட்டி கொடுப்பதற்கு சிறு தங்கம் வந்து கிடையாதம்மா ஏதாயம்மாய் போட்டு பார்த்தேனம்மோ அம்மா உன்னுடைய வாசலில அள்ளு பணங்களும் அள்ளு காசு ஆனா அறிந்த நயங்கதை பணமோ அம்மா 7 வண்டிக்கிடாராமாறு நான் இருக்க கண்டு இனிஷாமையோ வாங்கி போவதற்கு வந்தேனம் தாவம் கொண்டு பெரும் புலைய வாவி என்னே அவ என்ன மாறே அடி மந்திர மையத்தான கையில அடுத்தாவ சண்டாலே ஆன மைய தொழிலாள பார்க்கிறானே ஐயா அம்மையான பகவதியா ஈஸ்வரிக்கு அவன் 21 விலங்கெடுத்து போடுவானே அடே மார்வீலங்கு அண்ணா தோல் வீலங்கு அண்ணா தோல் வீலங்கு வாவி கால் வீலங்கு கை வீலங்கு ஒரு விலங்கு போட்டு என்ன செய்தா அவ என்ன செய்தாவ சண்டை இருக்கும் பொருளை எல்லாம் கொள்ள போட்டு காமாடி சமக்குகிற மாட்டுக்கு தான் காப்போதியாக போடுதானே அறப்பொதி சுமக்குகிற மாட்டுக்கு மாட்டுக்கு அறப்பொதியாக போடுதானே பொதி சுமக்குகிற மாட்டுக்கு சாமி அந்த மாட்டுக்கு அந்த முள்ளு போதிய பொதி மாட்டை பத்திக்கிட்டு புறப்பாடுதான் அம்மா
கோவில் விட்டு கூட வந்த பொலையன் தானே அம்மாந்து போனா காலி நல்ல பொலைய மாட்டோம் பொதிய மாட்ட பத்தி கேட்டு புறப்பட்டு போற போது ஆண்ட வந்தா சுடலையத்தையும் அம்மையானத்தில் விளையாடி மாண்ட வேணாம் கொள்ளையை ஓட்டு சுடலை இறந்த வேணாம் தானே திருந்து சுட்ட வேணாம் கொள்ளையை ஓட்டு இங்க சுவாமியான சுடலை ஈச அம்மையான பகவதியா ஆதி வாசலுக்கு வராரு மாயாண்டிதா சுடலை ஈசன் மாண்டவிடன் பின்ன பிள்ளை மன்னனை ஈசன் சுடல பகவதி வாசலுக்கு ஈசன் சுடல வரும் பொழுது அடகதவை உடைச்சிருக்கு உடைச்சு அல்லவனம் சிந்திருக்கு சிந்தி கருவானா உடைஞ்சிருக்கு உடைஞ்சு காவல் அலைஞ்சிருக்கு அலைஞ்சு கண்டுட்டா சுடலை ஐயா எந்த பகவதிய என்னோட காவல் அழிந்ததென்ன என் காவல் வந்து அழிந்ததென்ன கட்டி மகனிடத்து சொல்லு அம்மா சொல்லு கட்டி மகன் கிட்ட சொல்லு அம்மா சொல்லு அம்மா அம்மா பொருளை எல்லாம் கொல்ல போட்டு போனதாரு குறைய சொல்லு அம்மா ராய களவாடி போனதாரு கட்டி மகனிடத்து சொல்லு அம்மா ஆனா ஆண்ட வந்த சுடலை ஈச அவன் கோபத்தோட கட்டிட்டாரு அதுக்கு கூறுதால பகவதியா என் மகனே சுடலே ஐயா என்னுடைய வார்த்தை கேளு நான் சொன்னத தங்க கேளு நீ மாண்டவன் திங்க போன எட யாரோ ஒரு புலையந்தானே எங்கிட்ட வந்து பணம் கேட்டானேடா அவன் பொருள் கேட்டான் காசு கேட்டான் உன்னோட காவல்னு சொல்லிட்டேன்டா சொல்லி சண்டாளங்க கலையக இன்ன தாய்க்கு தான் எனக்கு 21 விலங்கு போட்டு இருந்த பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டான் என் மகனை இருந்த பொருளை கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டான் கொண்டு போன வார்த்தை கட்டு மாயாண்டி கேட்கிறாரு அம்மா பேரு என்ன ஊரு அவனுக்கு நந்தமுனல் ஊரு தானா 4 சாலிய தெருவிதானா அவன் 400 புலையேக்கும் ஆனா நாட்டாம காளி புலைய என்ன மதியாம கொள்ள போட்டு அவன் பொருளை கொண்டு போயிட்டானே இந்த வார்த்தைய தங்காது கேட்டு மாயாண்டி சுடலை அவன் கருவி செய்து துடிக்கிறது கடுங்கோபம் அடையுதானே எந்த மாதாவே
எனக்கு வாரம் தாரும் அம்மா கொண்ட ஓட்ட புலையானதான் கட்டி மகன் சொல்லல போய் குடும்பத்தை கருவறுத்து வருவேன் அம்மா அம்மா களவு போன முதல்ல தானே கட்டி மகன் மாயாண்டி கண்டிப்பா கொண்டு கிட்டி வருவேன் அம்மா வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு மாதவிதா சொல்லுதார சொல்லுதாரே என் அருமை மகனே மாயாண்டி சொல்லுகள் என் கட்டி மகனிகள் ஐயா ஆனா நீயோ சென்று வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நாடோ அது மலையாள தேசம் அல்லவா பெண்பெருத்த ராஜ்யம் அல்லவா ஆனா ஆண்களோ அற்ப சொற்பம் அல்லவா என் அரும மகனே மாந்திரியம் நிறைந்த நாடு கரி தொழில் உயர்ந்த நாடு ஆனா மாந்திரவாதி இருக்கும் நாடு என் மகனே மாயாண்டி நீ போனால் உன்னை மை செமிழில் பிடித்தடைப்பார் மாந்திரவாதி எல்லாம் என் மகனே நீ போக வேண்டாம் என்று அம்மையா பகவதியானவர்தான் ஆண்டி மாயாண்டிக்கு எத்தனையோ சொல்லுகிறார் தானே வாரம் கூடம் எனக்கு தானே வாரம் தாரா உன்னை தாயின்னு நினைக்க மாட்டேன் இப்ப தடி கொண்டு அடித்திடுவேன் அம்மை மகனுடைய பார்த்து கேட்டு வரம் கொடுத்தால் பகவதியா அறத்தை வாங்கிட்டா சுடலை நான எண்ணுறா எண்ணம் அல்ல நான் இப்படி சென்றேனானா என்ன பிடித்தடைப்பார் மாந்திரவாதி ஆண்டியாகிய மாயாண்டி சுடலையான வந்தான் பொல்லையரோட வளவுக்கு நான் போக வேண்டும் அல்லவா அதனால நான் இந்த கோலத்திலே சென்றால் என்னை மாந்திரவாதி பிடித்தடைப்பான் என்று எங்க மாயாண்டியானவர் வடிவெடுக்கிறார் எப்படி ரூபெடுக்கிறார் மாடு மேய்க்கின்ற பாலகர் போல் 12 வயது போல் பாலகன் போல் சுழலை ரூபெடுத்து பழம் துணியானதை உடித்து எங்கள் ஆண்டவன் மாயாண்டிதான் ஆனா மாடுபத்தம் கம்புன்னு கையில் எடுத்து ஆனா இது மட்டுமா குப்பியில சாரையம் குடுவையில தின்னங்களும் சுவாமி குண்டு வழி நடந்து மாந்திரவாதி வரும் பாதையில் அந்த கம்மாக்கரை ஓரத்தில் மத்தியான மதியம் போல மதியம் மாயாண்டி சூடலை ஐயா காத்து நின்று பார்க்கும் போது கடுவையில் அடிக்கிறாரு காளி பெரும்புலையம் வருகிறார் அவன் நெடுந்தூரம் நடந்ததா அவனுக்கு தண்ணி தவிக்கி அவனுக்கு தாகமோ ஆகி ஆனா அக்கம் பக்கம் பார்க்கிறா தண்ணி தெரியல ஆனால் ஆண்டியான சுடலைய அவனை மாடு மேய்க்கும் பிள்ளை என்று பாவி மாந்திரவாதி எண்ணிட்டானே அவன் அருகில வந்துதானே ஏ மாடு மேய்க்கும் சிறு குழந்தை எனக்கு தண்ணி தவிக்கி ஆனா தாக விட நீங்க தண்ணி எங்க இருக்கு சொல்ல மாண்டவரை புலைய நான் கேட்ட அதுக்கு மாயாண்டி சொல்லு ஏ மாண்டவரி ஏவோ
ஆனா தண்ணி அது வேணும் ஏழு மலை காவுக்குள்ள இருக்குதப்ப தண்ணியா ஆனா தகைக்கு உலகாது உனக்கு தகையாது இருக்கும் நான் சாரையந்த வைத்து இருக்கு நீ சாரையத்தை குடிச்சே தகவிட நீங்கி ஆனா தென்னங்கல்லு வைத்து தென்னங்கல்ல நீ குடித்தேயான நடந்து வந்த களைப்பு தான் நீ போவோம் நாட்டிலேயே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் இந்த விதமாக சொன்ன உடனே மாண்டவாதி காளி பெருமுறையினோ என்னதான் மாடு மேய்க்கும் பிள்ளை என்று எண்ணிவிட்டான் மாயாண்டி சுடல் என்று எண்ணாமல் அவன் தகையோ அதிகமானதால் சாரையும் வாங்கி குடிக்கிறான் கல்லையும் வாங்கி குடிக்கிறான் சாரையும் கல்லும் குடித்ததால் சண்டாளன் காளி பெரும்புலிய மாந்திரவாதி தலை கிறுக்கு கொண்டிருக்கிறான் மாயாண்டி கேட்கிறார் சுடலை கேட்கிறார் ஏ மாந்திரவாதி ஏ உலையா கல்ல குடிச்சவனே அதுக்கு காசை கொடுத்து சாரையத்தை குடிச்சவனே தகுந்த பணத்தை தந்து அவன் கொள்ளையிட்டு வந்தோரு குமாரி பகவதிய முதலேராத அள்ளி அள்ளி குடுக்குகிறா ஆனா வாங்கிட்டானே மாயாண்டி மாயாண்டி மறுபடியும் சொல்லு இடமான்றவாதி போலையே இது கொல்ல போட்ட முதலேதானே ஏட கூட கொஞ்சம் தந்தா இது களவாடியா முதலு வளைய கை நிறைய தந்தா ஆனா பகவதியா முதலுதானே ஏடா பகவதியா முதலுதானே எனக்கு பார்த்து பாராம தந்தார் அண்ணங்காளி பெரும்புலைய கல் குடித்த வெறியிலாத சாய்ந்துட்டான மலவோல பொறிமாட்ட பத்திக்கிட்டு புறப்படுத சுடல கண்ணு பகவதிய வாசலில கொண்டு வந்து சேர்க்காரே மாயாண்டியான சுடலை அம்மை பகவதி வாசலிலே கொள்ளையிட்ட முதலையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டு எந்தாயே அம்மா பகவதியே இந்த மகனுடைய வார்த்தைகள் கொள்ளையிட்ட முதலை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அம்மா களவு போன முதலை எல்லாம் உன் கட்டி மகன் சுடலை கொண்டாந்து சேர்த்திருக்கேன் ஆனா எனக்கு ஒரு வரவேன் அம்மா ஆனால் களவாடி போனானே காளிப்புலிய மந்திரவாதி அவருடைய குடும்பத்தை நான் கண்டிப்பாக கருவறுக்க வேண்டும் அந்த கொள்ளையிட்டு சென்றானே மந்திரவாதி பெரும்புலையன் அவன் குடும்பத்தை நான் மண்ணோடு ஆக்கிவிட்டு தான் மாயாண்டி வருவேன் அம்மா எனக்கு வரம் கொடு தாயே என்று கேட்கிறான் ஆனால் ஆண்டவனாகிய மாயாண்டி கேட்ட உடனே அம்மையாகிய பகவதி சொல்கிறார் அப்பா டே மாயாண்டி எந்த நாடு போனாலும் அந்த நாட்டுக்கு நீ போக வேண்டாம்டா ஆனா ஆபத்து உள்ள நாடு அந்த மலையாள தேசம் தானே பெண்பெருத்த சீமையடா ஏதோ உண்ட மலையாங்காலம் மகனே போக வேண்டாயடா இதழாய்
சுடலை ஐயா ஏடா சுடல அம்மா புத்தி சொல்லி கேள கேளடவா என் மகனே கேளடவா பகவதியா சொல்லுதாள் என் மகனே அந்த மலையாள நாட்டுக்கு நீ போனால் அது பெண் பெருத்த ராட்சியம் வேறு கொண்ட மலையாளம் அச்சு பெண்கள் நிறைந்த இடம் ஆண்கள் வந்து அற்ப சொற்பம் என் கட்டி மகனே என் செல்ல மகனே மலையாள நீ போனீங்கன்னா அளவுள்ள மகனே கொல்லிக்கண்டு சக்க அழைச்சி உன்னை குறி வச்சு பார்த்துடுவா உன்னை குழந்தை மண்ணு சொல்லிடுவா என் மகனே ஆந்த கண்டு சக்க அழைச்சி உன்னோட அழகத்தான் கண்ட ஊட உங்ககிட்ட ஆசையா பேசிடுவா என் மகனை பேசி உன்னை அத்தமின்னு சொல்லிடுவா சொல்லிடுவா என் மகனை கண்மணியே முனிகண்ணு சக்களத்தி என் மகனை பார்த்தாளான உனக்கு மோசம் வந்து சேருமேனா என் மகனை ஒன்றை கண்ணு சக்களத்தி உன்னை ஒளிஞ்சிருந்து பாப்பாளேடா உனக்கு குத்தம் வந்து சேருமேடா ஆடு என் மகனை கண்மணி அரும மகன் சுடலே நீ அம்மா சொல்ல கேளடா கீழ்நாடு போனவர்கள் மகன் சந்திரர சூரியரை கண்டு வர பார்த்து இருக்க என் மகனை வடநாடு போனவர்கள் மாலி என்ற சுக்கீரிவ நான் பார்த்து வர பார்த்து இருக்க என் மகனே தென்னாடு போனவர்கள் நான் திரும்பி வர கண்டு இருக்க ஏடா மலையாளம் போனவர்கள் ஏ சுடல மாயா ஈச மாயா அம்மா மறுத்து வர காணலடா சுடல அம்மா மறுத்து வர காணலடா ஈச மாயாண்டி அடு அம்மா கோபாலன் தங்கை அம்மையான பகவதியா சொல்லுதா என் மகனே என் கட்டி மகனே என் அரும மகனே அந்த மலையாள தேசத்துக்கு நீ போனீங்கன்னா அது துரும்பெடுத்து மேல போட்டு மேல குடிகொண்ட மலை அல்லண்டா பாம்படிச்சு மேல போடும் பலிகொண்ட மலையாளண்டா என் மகனை கண்மாணி கட்டி மகன் போக வேண்டாம் அம்மா சொல்ல கேட்கலையே ஆண்டியான சுடலை கோபத்தோட சொல்லுறானே அம்மா என்ன வேட எனக்கு வரம் தரலையா உன்னை வாழ் கொண்டே வெட்டிடுவேன் ஆனா மங்குலைய கொண்டுடுவேன் உன்னை மங்குலைய கொண்டுடுவேன் சொன்ன உடனே அம்மையாகிய பகவதியோ சம்மதித்து ஆண்டியாகிய மாயாண்டி சுடலைக்கு அம்மையானவள் வரம் கொடுக்கிறாள்
வரத்தை வாங்கினான் ஈசன். இங்க மாயாண்டியானவன் அம்மையுடைய கொட்டாரக்கர கோவில் விட்டு பேயாண்டி எப்படி வடிவெடுக்கிறான்? ஆண்டியாகிய மாயாண்டி 90 10 துவண்ட கிழவன் போல் பழந்துணி கட்டி பாம்பாட்டி சித்தனை போல் பாம்பு கூடை ஒன்று எடுத்து பாம்பு ஒன்று பிடித்தடைத்து மகிடி குழல் எடுத்து மாயாண்டி கண்மணி ஆண்டியாகிய சுடரீசன் மங்க பகவதி வாசல் விட்டு ஆண்டவன் எப்படி பயணம் வைக்கிறான்? மங்க பகவதி வாசலை இட்டல்லா மாய சூடாலத்தை பகவதி வாசலையிட்ட மாய சூடலத்தை மாயசுரேவ வாடிவையோ விட்டங்க மாயசுரேவ வாடிவ மறுவேசம் கொண்டானே தக்கடத்தொமின்னு தொழில கூட வைத்து தோல பூலையம் மலவதிலே சென்று தோல பூலைய மலவ தொழில் செய்ய வேணுமில்லை தூரங்காசுகள் வாங்கிய கல்லுளி சித்தனை போ தோசகடை தூரம் தோசைகள் வாங்கிய தோசகடை தூரம் சுடல கிழவனை போ சுடல கிழவ பாம்பாட்டி சித்தரை போ பழைய ஒரு கிழவ போ பாம்பு கூட தோளில் வைத்து அவன் அந்த மூண ஊரு வாரா ஆனா காசு கண்ட இடங்கள கை நீட்டி காசு வாங்கி சுடல தோசை கண்ட இடங்கள தோசை வாங்கி உண்ணு அந்த சுடல நல்ல கிழவந்தார அவன் கடை வீதியில் வர போது ஆனா மான்றவாதி பெரும்புரைய அவன் மவளாகிய மாவிசைக்கு அவளுக்கு சடங்கு முடிக்க ஆனா சாத்திரம் கழிக்கல
மகளுக்கு சடங்கு முடிப்பதற்கு அவன் பல சரக்கு கிடையாது சரக்கு வாங்கி நிக்க மன்றவதி நிக்கிற அந்த பல சரக்கு மாளிகையில் இங்க மாயாண்டி வாராரே கை நீட்டி சுடலை ஈசன் கேட்கும் போது பார்த்துட்டானே பெரும்புறைய கேட்கிறானே மான்றவாரி எடா எடா ஐயாகிழவா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் நான் எங்க இருந்து எங்க வந்த உங்க அப்பா வேறு அம்மா வேறு அடியா மாடு அடியா